அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. ஸலாத்தும் சலாமும் உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்ற துஆவோடு, அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று 10வது தராவீஹ், 10வது ஜுஸை பற்றி பார்ப்போம். இந்த சூறாவிலே சூரத்து தௌபா அப்படின்னு ஒரு சூறா வருது. அதில் 59வது வசனம், அதுல சூரத் தௌபாவுடைய 59வது வசனத்துல இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராய், ஜகாத் யார் வாங்க வேண்டும், யாருக்கு ஜகாத்து கொடுத்தால் கூடும், எல்லாத்துக்கும் ஜகாத்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரெண்டாவதாக இன்னைக்கு ஜகாத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா வெள்ளிக்கிழமைனால ஜும்மாவில் 25 நிமிஷம் முழுசா ஜகாத்தை பத்தி பேச வேண்டியதா போச்சு. அது ஃபுல்லா பேசியாச்சு. ஒன்று. ரெண்டாவது, பெண்கள் சைட்லேருந்து ஏதாவது கேள்விகள் வந்தால் பதில் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு கேள்வி கூட வரல. எல்லாரும் ஜகாத்துடைய நாலேஜை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரியுது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஜகாத் ஒன்று தௌபாவை பற்றி பார்த்துருவோம். தௌபாவும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். இந்த 10வது ஜுஸ்ல சூரத்து தௌபா அப்படின்னு ஒரு தௌபா ஒரு சூறா இருக்கு. தௌபாவுக்கு நேரடியான அர்த்தம் என்னன்னு கேட்டா மன்னிப்பு கோருதல். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மன்னிப்பு கோருதல் அப்படின்னு அர்த்தம். நேரடியான தமிழ் அர்த்தம் மன்னிப்பு கோருதல், மன்னிப்பு கேட்குதல். இந்த சூறாவுல யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளை, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, களப்பற்ற முறையிலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சரி, இப்ப தௌபாண்டா என்ன? இப்போ இமாம் நம்ம பள்ளியில பொதுவாக இஸ்திஃபார் செய்வாங்க. ஃபர்ல் முடிஞ்சவொடனே அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம்னு சொல்லிட்டு ஆயத்துல் குர்சி ஓதுற பழக்கம் நம்ம அப்பம்பேசரி பள்ளியில் இருக்கு. இமாம் கொஞ்சம் சத்தமாகவே அது நான் என்ன ஓதுறது காட்டுறதுக்காக இஸ்திஃபார் செய்வார். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது தௌபாவா? இதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பெண்கள் குறிப்பாக கேளுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், மகத்துவமிக்க அல்லாஹ்விடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், இதான் அர்த்தம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிரு, நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாஹ்விடம், அஸீம் மகத்துவமிக்க அல்லாஹ்விடம். இது தௌபா இல்லை. இது தௌபா இல்லை. இதுக்கு பேர் இஸ்திஃபார். சின்ன சின்ன பாவங்களை தான் இந்த வார்த்தைகள் மன்னிக்கும். சின்ன வார்த்தைகள், சின்ன பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டுன்னா வட்டி வாங்கின பாவம், ஜினா செஞ்ச பாவம், பெருசா கோல் மொட்டின பாவங்கள்லாம் இதுல போகாது. சும்மா ஒரு பொம்பளை பார்த்தோம், டிவியை பார்த்தோம், செல்போன்ல கண்டதையும் பார்க்கிறோம், இந்த பாவங்கள் தான் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அப்படிங்கிற வார்த்தையில அழியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நீங்கள் தௌபா பண்ணுங்கள் அப்படிங்கிறது பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்று சொன்னால் தௌபா பண்ணணும். அது எப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா சித்திகா அம்மா நபி அவர்களை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதுதான் லைலத்துல் கத்ர் என்று தெரிந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பொண்டாட்டி கேட்கிறாங்க. அப்ப மற்ற பேர் கேட்கறது வீட்டுக்காரமா கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குலி ஆயிஷா, ஆயிஷாவே நீ சொல்லு, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். நீ தொழில ஓதுறாங்களே இந்த துவா ஆயிஷா அம்மாவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுத்த துவா. அங்க என்ன சொல்ல வர்றாங்க? அல்லாஹும்ம, நிச்சயமா நீ இறைவா, இன்னக அஃபூன், நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய், துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்புகிறாய், ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னிப்பாயாக. அன்னின்னா என்னை, அண்ணாண்டா எங்களை, அது இடத்துக்கு தோத அப்படி கேட்டுக்கணும். ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ், சங்கையானவனை, இரக்கம் உள்ளவனை, இறைவா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த அஃபூங்கிற வார்த்தைக்கும் கஃபூருங்கிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்ப ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு கஃபூருங்கிற வார்த்தையை கற்றுக் கொடுக்காம அஃபூங்கிற வார்த்தையை கற்றுக் கொடுத்தாங்கண்டா, அஃபூண்டா கேட்காமலே மன்னிக்கிறது, கஃபூர் அப்படின்டா கேட்டு மன்னிக்கிறது. உதாரணமா சொல்றேன். நீங்க ஒரு பழக்கொடியை வாங்கிட்டு வர்றீங்க, அல்லது மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறிகளை வாங்கிட்டு வர்றீங்க. இதை ஒருத்தன் வந்து பைக்ல தட்டி விட்டான், வந்து மோதி கீழே விழுந்து, காய்கறிகள் கீழே விழுந்து, பழங்கள் கீழே விழுந்துருச்சு. உடனே தட்டி விட்டவன் டக்குனு கீழே இறங்கி எதுவுமே பேசாம, இது மன்னிச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பாதிக்கப்பட்ட கூடை இழந்த பொண்ணு, காய்கறிகள் கீழே கொட்டிய பொண்ணு, பரவாயில்லைங்க, இது யாராவது வேண்டும் செய்வாங்களா, சரி இப்போங்க மன்னிச்சு அப்படின்னு சொன்னா இது பேர் கஃபூர், கேட்டு மன்னிக்கிறது. அஃபு அப்படின்னு சொன்னா வண்டி இடிச்ச உடனே, சார் சார் நீங்க போங்க சார், தெரியாம தானே பட்டுச்சு, நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் சாரி சொல்றதுக்கு முன்னாலேயே இந்த அம்மா மன்னிச்சது பேர் அஃபு.
இப்ப நபி அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு அஃபுங்கிற வார்த்தையை சொல்லி கொடுத்ததன் காரணமாக கேட்காமலே யாருதான் என்ன மன்னிச்சுடு அப்படின்னு அர்த்தம். கேட்காமையே என்ன மன்னிச்சுடு அப்படிங்கிற அர்த்தம். இப்ப நம்ம பொது அந்த பயானை கேட்கிறவங்களும் இந்த மஜ்லிஸ்ல ஹாஜரா இருக்கவங்களும் பாவ மன்னிப்பு தேடணும் என்று சொன்னால் அஃபோங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம், அஃபோருங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். திரும்பவும் சொல்றேன், நம்ம ஒது செய்யறோம்ல, முகத்தை கழுவும்போது முகத்துல செஞ்ச பாவங்கள் கீழே போயிடும், கையை கழுவும்போது கையில் உள்ள பாவங்கள் வெளியே போயிடும், காலை கழுவும்போது காலில் உள்ள பாவங்கள் வெளியே போயிடும். இது நிரூபிக்கப்பட்டு உள்ளது. ஆனால் இந்த சிறு பாவங்கள் போற மாதிரி நீங்க 1,00,000 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் சொன்னாலும் அந்த பாவங்கள் தான் போகும். பெரும் பாவங்கள் செஞ்சிட்டால் தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே அந்த பாவத்தை நினைத்து 2 நிபந்தனைகள், இனிமேல் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு மனசால உறுதி கொண்டு அந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கணும். அக்கீதா ரொம்ப முக்கியம். உதாரணமா இதுவரைக்கும் வட்டி வாங்கிட்டு ஒருத்தர் இருந்தாரு, ஏதோ ஒரு பயானை கேட்டாரு, அவர் திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்துருச்சு, இனிமேல் நான் வட்டி வாங்க மாட்டேன் அல்லாஹ் அவர் உறுதி போட்டா தனிமையில உட்கார்ந்துட்டு யா அல்லாஹ் இது வரைக்கும் நான் வட்டி வாங்கிட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சுது, அப்படி இனிமேல் நான் வட்டி வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதி அல்லாஹ்ட்ட அழிச்சிட்டு பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு பேர் தான் தௌபா. இப்ப இஸ்திஃபார் தௌபாக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும், அஃபூருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். தௌபா என்று சொன்னால் அல்லாஹ்ட்ட உடன்படிக்கை செய்து ஒரு பாவத்திலிருந்து மீட்சி பெறுவதற்கு பேர் தான் தௌபா. இதற்கு தமிழையும் பயன்படுத்தலாம், அரபி வார்த்தையும் பயன்படுத்தலாம். இதுக்கு லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒவ்வொரு இரவுடைய பின் இரவிலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்துல மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா, நான் மன்னிப்பேறேன் என்று சொல்கிறான். அதற்கு தோதா நம்ம சஹருடைய நேரத்துல கொஞ்சம் முழிச்சு அந்த பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டோம் என்று சொன்னால் உடனே அதற்கான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் பாவ மன்னிப்பு கண்டிப்பா அவசியம். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன பனி ஆதம கத்தாவுன் வகைருஹும் அத்தௌபாபுன், நிச்சயமாக ஒவ்வொரு ஆதமுடைய பிள்ளைகளும், அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் அவர்கள் சிறந்தவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள். உடனே மீண்டு வந்துடணும், தௌபா செஞ்சு வெளியே ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடணும், அவங்க தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தால் அவனுடைய இதயத்தில் ஒரு கருப்புள்ளி விழுகிறது, மீண்டும் பாவம் செய்தால் கருப்புள்ளி விழுகிறது, அவன் தௌபா செய்தால் அந்த உள்ளம் வெண்மையாகி விடுகிறது. தௌபாங்கிறது அற்புதமான ஒரு விஷயம். பாத்திரத்துல டீயை குடிச்சிட்டு வச்சேன்னு சொல்லி சொன்னா அந்த டீ குடிச்சதோட இன்னொரு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் ஊத்துனோம்னா டோட்டல் வேஸ்டா போயிடும், அப்படித்தானே? அப்ப டீ கிளாஸை முதல்ல கழுவணும், டீ கிளாஸை முதல்ல கழுவணும், சுத்தமா கழுவி எடுத்த பின்னால அப்புறம் நம்ம தேவையான ஜூஸ் அதை ஊற்றி அதை தண்ணியை ஊற்றி அதை குடிச்சோம்னா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மாதிரி இந்த ரமலான்ல நம்மளோட உள்ளத்தை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிடணும். 11 மாசங்கள் என்னென்ன பண்ணணும் அத்தனை பாவங்களை உள்ளத்திலிருந்து கிளீன் பண்ணி உள்ளத்தை கருப்பா இருக்கிற உள்ளத்தை வெண்மையாக்குன பின்னால இப்ப தராவியுடைய அமலு, நோம்புடைய அமலு, தஹஜ்ஜுடைய அமலு, எல்லா அமல்களையும் அதுக்குள்ள போடும் பொழுது அது தனி இன்ட்ரெஸ்டிங் சவாபு கூட கிடைக்கும். இது ஒரு விஷயம். அடுத்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு சொல்றா, இன்னல் ஹஸனாத யுذிஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமா நீங்கள் செய்யக்கூடிய நல் அமல்கள் உங்களுடைய பாவத்தை போக்கிவிடும். இதை நல்லா கவனிச்சு பார்க்கணும். நம்ம தொழுகிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, 8 ரக்காத்துல ஓடுனா கடமை நீங்கிடுச்சுன்னு. ஆனால் தொழுக நம்முடைய சின்ன சின்ன பாவங்கள் இன்னல் ஹஸனாத்த, நிச்சயமாக இந்த நன்மை, தராவியுடைய நன்மை, யுذிஹிபுன ஸய்யிஆத், தீமையை போக்கிடும், தீமையை அழிச்சு இல்லாமல் ஆக்கிடும். 69 வயசுல ஒரு முஸ்லீம் ஆகிறோம் வச்சுக்கிறீங்க, 69 வயசு ஆயிடுச்சு, யாரோ ஒரு மூலமாக முஸ்லீம் ஆகிறோம். அவனோட நிலைமை என்ன தெரியுமா? நம்ம எல்லாரையும் விட உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடும். 69 வருஷமா செஞ்ச பாவத்தை அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா அப்படி தொடச்சி வீசிடும். அவன் இணை வைத்த பாவம், அவன் என்னென்ன ஜினா செஞ்ச பாவம், என்னென்ன கர்மங்கள் செஞ்சாங்களோ அத்தனை போயிட்டு அன்று பிறந்தவனை போன்று அவன் வந்து நிற்பான். இதுதான் இந்து முஸ்லீம். ஒரு இந்துவா இருந்து முஸ்லீமா மாறுவதனுடைய நன்மை என்ன? இதுதான் பிரயோஜனம். இது உங்களா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான்? எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். ஷிர்க் வச்ச பாவத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஷிர்க் வச்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க. ஷிர்க்குன்னா கோயில்ல போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு உண்டியல்ல காசை போட்டு சுத்தி வந்தா தான் ஷிர்க்குன்னு கிடையாது. அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வேறொரு மரத்துக்கோ தெய்வத்துக்கோ இருக்கு அப்படின்னு நம்பினால் அது ஷிர்க்கு. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. படைக்கிறது அல்லாஹ், ரிஸ்க் தரவன் அல்லாஹ்,
கூட்டுறவன் குறைக்கிறவன் அல்ல, நோயை போக்குறவன் அல்ல. இந்த தன்மைகள் எல்லாம் வேற ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதை உறுதி கொண்டீங்கன்னா ஷிர்காயிடும். இந்த பாவத்தை தவிர எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். இந்த பாவத்தை தவிர எல்லா பாவத்துக்கும் ஒரு தௌபாகும். சரி, இந்த பாவம் செஞ்சுட்டா என்ன ஹஸ்ரத் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாவத்தை செஞ்சுட்டால் களிமா சொல்லி உள்ள வரணும். இஸ்திஃபாரா தௌபாவெல்லாம் அதுக்கு வேலை கேட்காது. என்ன செய்யணும்? புதுசா களிமா சொல்லணும். அந்த பாவத்திலிருந்து அந்த களிமாவுடைய பிட்வீன் கேப்ல நீங்க மௌத்தாயிட்டீங்கடா, அல்லாஹ் பாதுகாக்கணும், நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். என்னண்டா இப்ப இஸ்லாத்தின் பதில் உங்களுக்கு தெரியும், சிம்பிளா சொல்றேன். இஸ்லாத்தின் பதில் உங்களுக்கு தெரியும். களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இவ்வளவு நாளா நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. களிமா, நோன்பு வைக்கிறது தெரியுது, ரமலான் மாசம் வைக்கிறீங்க, இவர் நோன்பு வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்றாரு. தொழுவது தெரியுது, நிக்கிறாரு, ருக்கு செய்யறாரு, சஜிதா செய்யறாரு. ஹஜ்ஜும் தெரியுது, ஜக்காத்து கொடுக்குறாரு. ஒருத்தர் கையில இருந்து ஒரு ஏழைக்கு ஒரு காசு போகுது, ஜக்காத். களிமாவை நீங்க எப்படி அமல் பண்றீங்க சொல்லுங்க பாப்பா. களிமா எப்படி அமல் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? தொழுகிறது தெரியுதுங்க, ஜகாத் தெரியுது, நோன்பு தெரியுது, ஹஜ்ஜி தெரியுது. களிமாவை நீங்க எப்படி அமல் பண்றீங்க? அதான் லாயிலா இல்ல முதல்ல சொல்ல சொல்றோம்ல சார், அசரபினால் சுபு லாயிலா இல்ல சொல்றோம்ல, அது இல்லை. சிம்பிள். இந்த தூணும் தொழுகை, அந்த தூணும் நோன்பு, அந்த தூணும் ஜகாத்து, இந்த தூணும் ஹஜ்ஜி. 4 தூணம் ஆச்சா? இந்த ரூஃப் தான் களிமா. இந்த ரூஃப் தான் களிமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், 5 மீது இந்த இஸ்லாமிய மார்க்கம் கட்டப்பட்டுள்ளது. 4 தொழுகை, களிமாங்கிற ஒரு தூண். இந்த ரூஃப், இந்த ரூஃபுக்குள்ள இருந்து நீங்க அந்த களிமா, தொழுகை, நோன்பு எல்லாத்தையும் செஞ்சால்தான் அது இஸ்லாத்துடைய அமலா ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால சொன்னா 59 வயசுல ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாராண்டா, அவன் இந்த ரூஃபுக்குள்ள வந்துட்டான்டா, அதுக்கு பின்னால் அவன் செய்யக்கூடிய எல்லா அமல்களுமே பிரயோஜனம். நம்ம ஷிர்க்கு செஞ்சு இந்த தூணுக்குள்ளேயே 70 வருஷமா இருந்துட்டு 71வது வருஷத்துல வெளியே போயிட்டோம்டா, எல்லா அமலும் வீணா போயிடும். அதனாலதான் அருமையான சகோதரர்களே, ஒரு சின்ன பாவம் செஞ்சிட்டோம்னு தெரிஞ்ச உடனே, அது சின்ன பாவமா இருந்தா டக்குன்னு இஸ்திஃபார் செஞ்சிடணும். பெரிய பாவமா இருந்தா அன்றைய இரவை, பின் இரவை தேர்ந்தெடுத்து சஹருடைய நேரத்துல தௌபா பண்ணிடணும். இல்ல இணையே வச்சுட்டோம், ஷிர்க்குடைய வார்த்தை நம்மள்ட்ட இருந்து வெளியே வந்துருச்சுன்னு சொன்னா களிமா சொல்லணும். இப்ப அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, நல்ல போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், மொய்தீன் பேரு, எனக்கு நல்லா தெரிஞ்சவர். அவருடைய நண்பர்கள் எல்லாம் திருப்பதிக்கு போயிருக்காங்க. இந்து நண்பர்கள், அவரோட வேலை செய்யக்கூடிய ஐடியில வேலை செய்யறவங்க திருப்பதிக்கு போயிருக்காங்க. நம்ம யதார்த்தத்தையும் அப்படி பேசி ஆகணும். போயிருக்கும் போது அவங்க அங்கே திருப்பதிக்கு வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது இவருடைய வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துருது, எனக்கும் சேர்த்து பிரேயர் பண்ணிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு. ஆனா இவரு நல்ல தொழுகையாளி, நல்ல நோம்பாளி. எப்படி சொல்லிட்டாரு? நட்பு ரீதியில எப்படி சொல்லிட்டாரு? அங்கதானே போயிருக்கீங்க, எனக்கு சேர்த்து பிரேயர் பண்ணிட்டு வாங்க அப்படின்றாரு. அப்படி சொல்லும் போதே இவர் நாக்கை கடிக்கிறாரு. ஆஹா, தப்பான வார்த்தை வெளியே வந்துருச்சு அப்படின்னு. உடனே எனக்கு போன் அடிச்சாரு. சின்ன சின்ன மசாலா சில பேர் மொப்பத்தான் நம்மள்ட்ட கேட்பாங்க, என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. சொன்னது தப்பு தான், தௌபா செய்யுங்க அல்லது களிமா சொல்லுங்க, எனக்கும் சேர்ந்து பிரேயர் பண்ணிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுது. அப்ப அதை நீ தெய்வமா ஏற்றுக்கொள்றீங்க அர்த்தம். அதனால தௌபா பண்ணுங்க அல்லது களிமா சொல்லிடுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன ரசூலுல்லாஹ் ஒரு 100 தடவை ஓதுங்க, மனசை போட்டு உழப்பேத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஷ்வரா சொல்றோம். ஏன் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் என்றால், ஷைத்தான் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் அப்படி வர வச்சிருவான். ஈஸி ஷைத்தான் கெடுப்பான். ஒவ்வொரு வினாடி எப்படா இந்த மூமின்கள், மார்வாடி ஷைத்தான் கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செட்டியார்ல கெடுக்கணுமா, காசுல கெடுக்கணுமா, யூதர்ல போய் கெடுக்கணுமா, அவங்களும் ஏற்கனவே நரவாதின்னு அவனுக்கு தெரியும். கெடுக்கிறது யாரை கெடுக்கணும்? உங்களை என்னையும் தான் கெடுக்கணும். நீங்க தான் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்களோன்னு அவனுக்கு பயம். நீங்க அல்லாஹ்ட்ட நேசத்தை பெற்றுவீங்களா, அன்பை பெற்றுவீங்களா அவனுக்கு பயம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷஃபாஅத் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அவனுக்கு பயம். யாரை கெடுப்பான்? உங்களை தான் கெடுக்கணும், நம்மளை தான் கெடுக்கணும். அதனால அந்த மாதிரி வார்த்தைகள் வெளியே வருதா, நம்முடைய அமல்களை நாமே யோசனை பண்ணி இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை தப்பிக்காமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து புரிவானாக. இந்த மஜ்லிஸில் கூடியிருப்பதை போன்று நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூடிய அருள் புரிவானாக. எல்லாவற்றிற்கும் மேலாக இது யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து சொர்க்கவாதிகளாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.